யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை வச்சுட்டு அவனுக்கு அடுத்தது நடக்கிற காரியங்கள்லாம் 17 வயசுல கொடுக்கிறார். அடுத்து தரிசனத்தை வச்சுட்டு அடுத்து நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா தலைகீழாக இருக்கிறது. தரிசனத்திற்கும் அவன் செல்லுகிற பாதைக்கும் அப்படியே தலைகீழாக சூழ்நிலைகள் இருக்கிறது. தரிசனம் கிடைச்சோடனே தூக்கி குழியில் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை தேடுறான். குழியிலிருந்து அடுத்து எடுத்து அவனை விற்று போடுகிறாங்க. இப்போ வேறு தேசத்துக்கு போய் அடிமையாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். தரிசனத்தை யோசிச்சு பார்த்தா, ஆஹா, தரிசனம் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய தரிசனம் இருந்து நான் இப்படி ஒரு குழியிலையும் இப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு இடத்துலையும் கிடைக்கிறேன்ட்டு யோசிப்பு நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காம ஆண்டவர் அந்த இடத்துல தேடுகிறதற்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த அடிமையாக போன அந்த இடத்துல ஒரு பாவ சோதனை அவனுக்கு வருகிறது. அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்ன்ட்டு அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வைராக்கியமாக நின்று யோசிப்பு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். காரணம், தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி தன்னை தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தான். நான் இது செஞ்சால் இது தேவனுக்கு விரோதமானது, ஒரு பயங்கரமான பாவம், நான் இதுக்கு உட்பட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தனால நாட்கள் வந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் பயங்கரமான, அவன் நினைத்ததுக்கு மேலாக, அவன் கண்டு தரிசனத்தின்படி அவனை அநேக ஜனங்களுக்கு மேலாக ஒரு அதிகாரியாக, ஒரு தேசம் முழுவதுக்கு ஒரு அதிகாரியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். காரணம், அவனுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயமும் அவன் தேவனோடு இருந்த அவனுடைய அந்த உறவு மாத்திரமே தான். நம்ம அதில் வாசிக்க முடியும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வாசிக்க முடியும். நம்ம குறித்தும் அது சொல்லப்படும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நம்மளை குறித்தும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லப்படணும். நம்மளும் கர்த்தரோடு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம கூட இருப்பார். நாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு, நாம் எங்கேயோ ஒரு தூரமாக ஒரு இடத்துல இருந்துட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு இவங்களை என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா எதிர்பார்த்தோன்னா சொல்லவே முடியாது. நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும்பொழுது தான் கர்த்தர் நம்ம கூட நெருங்கி இருப்பார். நாம் கர்த்தரோடு உறவாடும் பொழுது தான் அவரும் நம்ம கூட சேர்ந்து இருந்து எல்லா காரியங்களும் நமக்கு செய்து குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா.